Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு நம்ம வந்து மைசூர் போண்டா இல்லை மேங்களூர் பஜ்ஜின்னு செய்ய போகிற ஒரு ரொம்ப சிம்பிளான டிஷ் பண்ண போகிறோம். வீட்டில் இருக்கிறத வச்சே நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பார்க்குற நியூ வியூவர்ஸ் வந்து இந்த வீடியோ கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு எந்த அப்டேட் போட்டாலும் உடனே உங்களுக்கு வரும். கண்டிப்பாக இதில் நிறைய விளாக்ஸ் கிச்சன் டிப்ஸ் நிறைய வரப்போகுது, நிறைய ரெசிபிஸ் வரப்போகுது. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து இதுக்கு என்னென்ன தேவைன்றது நான் சொல்லிடுறேன். இதில் வந்து ஒரு 100 கிராம்ஸ், அதாவது ஒரு 125 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் தயிர், பேக்கிங் சோடா ஒரு கால் டீஸ்பூன், அப்புறம் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம், ஒரு 2 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் வேணாலும் நீங்கள் குறைச்சி போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லியை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் தேவையான அளவு சால்ட். இவ்வளோ தான் அதுக்கு தேவை. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஒரு உருட்டி போடுற பதம் அளவுக்கு நம்ம பிணைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் எண்ணெய் நம்ம பொரிக்கிறதுக்கு ஊற்றிருப்போம் இல்லையா, அது நல்லா கொஞ்சம் கொதிச்சோன்னா அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம இதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ஒன்று ஒன்றா போடும்போது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி தெளிச்சிக்கணும். தெளித்து தான் பண்ணிடணும். ரொம்ப ஊற்றி பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம உருட்டி எப்படி ஒரு போண்டா போடுற பார்த்தா உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த மாதிரி தான் போடணும். ஓகே, இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு ரெடி பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து மைதா போட்டுக்கணும். அடுத்தது அரிசி மாவு ரொம்ப ஜாஸ்தி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். ஸோ அது வந்து 1/4 கப் அளவுக்கு போட்டுக்கோங்க. அந்த 100 கிராம்ஸ்னால் ஒரு 30-35 கிராம்ஸ் அளவுக்கு மட்டும் போட்டால் போதும். அப்புறம் அதுக்கு சால்ட் எவ்வளோ தேவையோ உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் போட்டுக்கோங்க. அப்புறம் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. சமையல் சோடா, பேக்கிங் சோடா, நாட் பேக்கிங் பவுடர் கிடையாது, பேக்கிங் சோடா. அப்புறம் தயிர். இதில் உள்ள ஈரப்பதமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் வேணும்னா நீங்கள் மற்ற ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த பச்சை மிளகா, மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிச்சு கட் பண்ணி வச்சது பொடியாக நறுக்குனது, அது எல்லாத்தையும் போட்டு நம்ம முதல்ல கொஞ்சம் பிணைஞ்சிக்கணும். அப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஓரளவு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம போண்டா எப்படி போடுவோமோ அந்த அளவுக்கு தண்ணி தெளித்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கணும் மாவை. பாருங்கள், இந்த மாதிரி பிசுன்னு ஒரு பதத்தில் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிசுன்னு பதம் இருக்கணும். இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கொதிச்ச எண்ணெய் நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா பொரிக்கிறதுக்கு, அதுலேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். அதனால ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக தான். அந்த ஸ்பூனாலே நம்ம கையால் பண்ணக்கூடாது, அந்த ஸ்பூனாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம போண்டா மாதிரி போட வேண்டியது தான். பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கையில் போடுறது பயமாக இருந்ததுன்னா நீங்கள் போண்டா ஷேப் வேணும்னா தான் கையில் போடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனில் எடுத்து கூட போடலாம். இது அந்த ஓரளவு ஷேப் கரெக்டாக வரும் இல்லை ஸ்பூனில், இல்லை நீங்கள் கையில் கூட போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் வந்து இப்போது இதில் கொஞ்சம் ஒவ்வொரு இதாக பீஸாக போடுறேன். கொஞ்சம் உருட்டின மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு போண்டா ஷேப் அழகாக கிடைக்கும். இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இந்த மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஷேப் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக பக்கோடா மாதிரி இருக்கிறது காரணம் நம்ம அரிசி மாவு போட்டதுனால அப்படி இருக்கும். கொஞ்சம் அரிசி மாவு போடாமலும் செய்யலாம், பட் கொஞ்சம் ஆயில் குடிக்கும், கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால நான் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆப்ஷன்னா வேணான்னா கூட விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ அது நல்லா மீடியமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு உள்ளே குக் ஆகும். இல்லைன்னா வெளியில் குக் ஆகிட்டு உள்ளே வந்து குக் ஆகாமல் விட்டுரும். நல்லா அந்த சுற்றி இருக்கிற அந்த பபிள்ஸோட அந்த மலமளப்பெல்லாம் அடங்கினோன்னே எடுக்கணும். இப்போ ஆல்ரெடி 2 எடுத்தாச்சு. நீங்கள் பாருங்கள், சின்ன சைஸில் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா பெரிய போண்டா மாதிரியில் பெருசாக வேணும்னா நீங்கள் பெரிய சைஸ்லேயும் போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே வந்து சின்ன சைஸில் போட்டிருக்கோம். ரொம்ப ஆயில் கூட இல்லை பாருங்கள், லைட்டாக தான் குடிச்சிருக்கு. நீங்கள் வந்து வைக்கும்போது டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா. இதில் வந்து இன்னும் அந்த சுற்றி அந்த மலமளப்பு அடங்கலை, அது அடங்கினோன்னே நம்ம எடுத்துட்டா ரெடி ஆயிடுச்சு போண்டா. பாருங்கள், சூப்பராக போண்டா ரெடி ஆயிடுச்சு. சாரி,
இந்த போண்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே செஞ்சிடலாம். இதுக்கு இப்போதைக்கு பெஸ்ட் காம்பினேஷன் எனக்கு வந்து தேங்காய் சட்னி பிடிக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் கார சட்னியும் பண்ணிக்கலாம். இது வந்து நான் சின்ன சைஸில் போட்டிருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் வேணால் இன்னும் பெருசாக கூட போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப ஈவினிங்கில் ஒரு டீ காஃபி கூட இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஃபியூ மினிட்ஸில் செஞ்சிடலாம். எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க வச்சா. ஸோ இந்த மைசூர் போண்டாவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.